சென்னை டி நகர் குப்புசாமி தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கொன்று 15 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது? முழு விவரங்கள். சென்னை டி நகர் குப்புசாமி தெருவுல இருக்கக்கூடிய ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்புல 7 வருடமாக 2வது தளத்துல வசித்து வந்தவர் தான் ராதா. 80 வயதான இவர் அங்கு 7 வருடமாக அவர் வசித்து வரக்கூடிய நிலையில நேற்று இரவு முதல் அவர் இன்று காலை வரை கதவை ஓபன் செய்யாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இன்று காலை 8:30 மணி அளவுல அம்மு என்பவர், அதாவது அந்த ராதாவோட வீட்டிற்கு வேலை செய்யக்கூடிய அம்மு என்பவர் 8:30 மணிக்கு அவர் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது காலிங் பெல்லை பல தடவை அழுத்தியும் அந்த வீடு திறக்கப்படாமல் இருந்ததால உடனடியாக இது குறித்து உடனடியாக அவரது மகனுக்கு தகவலானது கொடுத்திருக்கிறார். தகவலின் பேர்ல சம்பவ இடத்திற்கு வந்த மகன் ராம்ஜி என்பவர் கதவை உடைத்து உள்ளே திறந்து பார்த்தபோது மூதாட்டி ராதா இறந்த நிலையில அவர் கட்டில்ல கிடந்திருக்கிறார். அவர் கழுத்துல அணிந்திருக்கக்கூடிய நகைகள் அனைத்துமே காணாமலும் போயிருக்கிறது. மேலும் அவரது உடல்லையும் சிறு சிறு சிராய்ப்பு காயங்களும் இரத்த காயங்களும் இருந்திருக்கிறது. மேலும் தலையணையில இரத்த கரைகளும் இருந்திருக்கிறது. இது தொடர்பாகத்தான் தற்போது டி நகர் போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக அந்த மூதாட்டியோட உடலை மீட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக KK நகர் ESI மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக மர்டர் ஃபார் கெயின், அதாவது பணம் மற்றும் நகைக்காக தான் இந்த கொலை நடந்திருப்பதாக காவல்துறையோட முதற்கட்ட விசாரணையிலும் தெரிய வந்திருக்குது. அதுவும் இரவு நேரத்துல ஒரு டெலிவரி ஊழியர் தான் தினமும் உணவை வைப்பார் எனவும் அந்த உணவும் மூதாட்டியோட வீட்டினோட வெளியவே இருந்திருப்பதும் தெரிய வந்திருக்குது. தற்போது சம்பவ இடத்தில் இருக்கக்கூடிய CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். யாரு அந்த மூதாட்டியோட வீட்டிற்கு கடைசியாக வந்தார்கள், இந்த கொலையை அரங்கேற்றது யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையில இறங்கி வருகின்றனர். குறிப்பாக இந்த இறந்த மூதாட்டிக்கு 3 பிள்ளைகள் இருப்பதையும், மூத்த மகன் அமெரிக்காவில் இருப்பதாகவும், 2வது மகள் டெல்லியில வழக்கறிஞராக இருப்பதாகவும், 3வது மகன் பைலட்டாக அவர் பெசன் நகர்ல வசித்து வருவதாகவும் போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்குது. தற்போது பிரேத பரிசோதனை அறிக்கையை வைத்தும் அதே போன்று இந்த சம்பவ இடத்தில் இருக்கக்கூடிய இந்த CCTV காட்சிகளோட ஆய்வுகளை வைத்தும் இந்த கொலையை அரங்கேற்றியது யார், தனியாக மூதாட்டி இருப்பது தெரிந்து தான் இது போன்ற கொலையை அரங்கேற்றினாரா அல்லது இந்த மூதாட்டியை குறிவைத்து இந்த கொலையை அரங்கேற்றினாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள் தெரிய வரும் என யார் இந்த மர்ம நபர்கள் என்பது குறித்து தற்போது கண்டறியக்கூடிய பணியில காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.